திருவாசகத்தின் 4வது பாடல். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் யான். இதோட பொருள் என்னன்னா, அடங்காத இன்பம் அருளும் கருணையின் மலை போன்றவனுக்கு போற்றுதல்கள் சிவபெருமான் என்னுடைய சிந்தையில் பெருங்கருணையால் வந்திருக்கின்ற காரணத்தால் அவனுடைய திருவருளே துணையாக கொண்டு அவனுடைய திருவடியை வணக்கம் செய்து உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீரச் சொல்லுகிறேன். இதுதாங்க அதோட அர்த்தம். இப்ப பாடல் 5. கண் நுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கழல் இறங்கி விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளக்கு ஒளியாய் என் இறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையே புகழும் ஆறு ஒன்று அறியேன். இதன் அர்த்தம் பொருள் எப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண் காட்டியதால் இங்கு வந்தேன். சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கழல் பூண்ட திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ளன யாவையுமாய் ஒளிமிக்கதாயும் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே, உன் பெரிய பெண் தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கின்றேன். பாடல் 6. புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் போயாய் கணங்களாய் வல் அசூரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பு பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இதனுடைய பொருள் என்னன்றத இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பொருள் பாருங்க. புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பல தரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுவதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து கலைத்து விட்டேன் எம்பெருமானேயே.